இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் இது ரூ. 100 இருந்தால் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் பழைய பைப்பும் ரூ. 50 இருந்தால் மட்டுமே இது போதும், இதை செஞ்சிடலாம். வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். இது ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. சரி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3/4 இன்ச்சு பைப்பு ஒரு அடி எடுத்துக்கோங்க. அடுத்து 2 இன்ச்சு பைப்பு, 2 இன்ச்சு பைப்லேயும் ஒரு அடி வாங்கிக்கோங்க. அதில் போட்டிருக்கும் பாருங்கள், 63 அந்த சைஸ் பைப்பு வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த ப்ளக்ஸ்லாம் விட்டோம்ல, இது ஒரு ரூ. 50 வரும். இது மட்டும் தான் நான் காசு கொடுத்து வாங்கினது. நான் பைப்பு கூட இருக்கனால கூட வச்சு வெட்டியிருந்திருப்பேன். ஆனால் நீங்கள் ஒரு அடி வாங்கினாவே பைப்லாம் போதும். பழைய மிக்சி ஸ்டார் ஒன்று, அம்மா மிக்சியில் உள்ளது. இந்த 4 ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அதை கழட்டினீங்கன்னா அந்த கீழே உள்ளது தனியாக வந்துடும். நான் கழட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் கழட்டினது. இது வேறு மிக்சியில் உள்ளது. அது கழட்டினா இப்படி தான் இருக்கும். அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது உடஞ்சி போச்சு, இல்லைனா இதே மாட்டி இருந்திருக்கலாம். நான் கழட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த அம்மா மிக்சியில் உள்ளதை. அது நான் கழட்டும் போது அது உடஞ்சிருச்சு. காமிக்கிறேன் பாருங்கள். இது கழட்டும் போது கழட்ட முடியல, நல்லா செட் ஆகிடுச்சு. அது அப்படியே கழட்ட முடியல, அதனால உடச்சி எடுத்துட்டேன். எனக்கு இது மட்டும் தான் தேவைப்படுறதுனால அதை அப்படியே வச்சுக்கிட்டு, அதில் உள்ளது இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு என்ன அந்த ஸ்டார் அந்த சுற்றுறது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது மட்டும் தான் நமக்கு தேவை. அதனால அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து வச்சு இதில் வச்சு சென்டராக வச்சு அப்படியே ஒட்டிக்க போகிறேன். சென்டராக வச்சு ஒட்டிக்கிட்டேன். சென்டராக வச்சு நல்லா ஒட்டிக்கோங்க. நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன். இது ஒட்டியாச்சு. இப்போ கீழே அது கலடாமல் இருக்கிறதுக்காண்டி 2 போல்ட்டு போட போகிறேன். நீங்கள் இது போல்ட்லாம் தேவையில்லை. நீங்கள் கழட்டினீங்கன்னா அதிலே நல்லாயிருக்கும். இது வேறு இதில் எடுத்து வச்சனால நான் போல்ட்டு போடுறேன். நீங்கள் அதை மட்டும் கழட்டினாவே உங்களுக்கு போதும். வேறு உள்ளது எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் இது மாதிரி போல்ட்டு போட்டுக்கோங்க. 2 போல்ட்டு போட போகிறேன். அப்போ தான் அந்த ஆடாமையும் அந்த ஒட்டினது எடுக்காமையும் இருக்கும். அதனால் போல்ட்டு போட்டுக்கிறேன். நான் போல்ட்டு இப்போ மாட்டி தான் பார்க்குறேன். நான் போல்ட்டு இப்படி மாட்ட மாட்டேன். போல்ட்டு அடியில் இருந்தால் மேலே, அந்த போல்ட்டு மேலே போடுற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி சொல்லி வச்சுருக்கேன். நான் மாட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் மாட்டிட்டு எப்படி மாட்டியிருக்கேன்னு. சின்ன சைஸ் போல்ட் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். நல்லா வச்சு மாட்டியாச்சு. அப்புறம் அதுலேயும் ஒட்டிட்டு மண்ணள்ளி, எல்லாமே ஒட்டிட்டு மண்ணள்ளி போட்டுக்கோங்க சுற்றி வர. அப்புறம் அந்த பைப்பு இருக்குது பார்த்தீங்களா, 2 இன்ச்சு பைப்பு சொன்னேன்ல, அதில் ஒரு 2 இன்ச்சு இருந்தாவே போதும். 2 இன்ச்சே போதும். உங்களுக்கு நான் கரெக்டாக பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒரு 4 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சு போதும். இருந்தாலும் உங்களுக்கு பண்ண முடியலை அப்படின்னா 4 இன்ச்சு எடுத்துக்கோங்க. அதை மட்டமாக நறுக்கிக்கிட்டு ஒரு சைடு கப்ளிங் அடிக்க தெரியுமில்ல உங்களுக்கு, அது மாதிரி கப்ளிங் அடிச்சுக்கோங்க. ஒரு சைடு கப்ளிங் அடிச்சுட்டு இன்னொரு பீஸ் நறுக்குனிங்களா, அது நறுக்கின பீஸே இருக்கும், அந்த பீஸை வச்சு உள்ளே விட்டுடலாம். ஒரு சைடு கப்ளிங் அடிச்சுக்கோங்க. ரொம்பலாம் உள்ளே விட வேணாம். ஒரு இன்ச்சு விட்டாலும் பரவாயில்ல. 1/2 இன்ச்சே போதும். உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு எப்படி நீங்கள் வெட்ட தான் போகிறீங்க. அதனால் 1/2 இன்ச்சு விட்டாவே போதும். 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். அதை அப்படியே வெட்டி எடுத்துக்கோங்க மட்டமாக. அது வெட்டணும். அது வெட்டாத உங்கள் விருப்பம். அது அழகாக இருக்கிறதுக்காண்டி நான் வெட்டியிருக்கேன். நீங்கள் ஏற்கனவே அழகாக கப்ளிங் அடிச்சிருந்தீங்கன்னா அது வெட்டலாம் வேணாம், அப்படியே வெட்டுக்கோங்க. நான் ஒழுங்காக அது வெட்டாமல் விட்டனால அதை வெட்டி எடுத்துக்கிட்டேன். அடுத்து இந்த கப்ளிங் அடித்தோம்ல, அதுலேருந்து 2 இன்ச்சு, அந்த கப்ளிங் அடித்ததுலேருந்து மேலேருந்து கீழே வரையும் 2 இன்ச்சு இருந்தால் போதும். ஓகேவா? 2 இன்ச்சு. உங்களுக்கு நேராக நறுக்க வரல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்துக்கிட்டு அந்த மார்க் பண்ணோம்ல 2 இன்ச்சில், அந்த 2 இன்ச்சில் வச்சுக்கிட்டு பேப்பரை சுற்றி அந்த இன்னொரு தலை கொண்டாந்து இங்கே வச்சிங்கன்னா அந்த மார்க் பண்ண இடத்துல சரியாக வந்துடும். நான் வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க, சரியாக வந்துடும். இப்போ அதை வெட்டி எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி நீங்களும் 2 இன்ச்சு வச்சு வெட்டி எடுத்துக்கோங்க. மேலே கப்ளிங்லேருந்து கீழே அந்த சைடு வரையும் 2 இன்ச்சு இருக்கணும். 2 இன்ச்சு வெட்டி எடுத்ததுக்கப்புறம் அது உங்களுக்கு மட்டமாக இல்லை அப்படின்னா நீங்கள் தரையில் போட்டு தேய்ச்சிக்கோங்க. தரையில் போட்டு தேய்ச்சா சரியாக வந்துடும். அடுத்து 2 இன்ச்சு பைப் எடுத்து அது ஒரு 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. 2 இன்ச்சு பைப் எடுத்து 6 இன்ச்சு வச்சு இது மாதிரி சென்டராக வெட்டிக்கோங்க. நான் சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படியே 2 இன்ச்சு பைப் எடுத்து சென்டராக வெட்டிக்கணும். வெட்டிட்டு அந்த நெருப்பில் வாட்டினீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி லேசாக மடக்கிற மாதிரி வந்துடும். அதை நம்ம சமமான தரையில் போட்டுட்டு எதனா வச்சு வெயிட்டான பொருள் மேலே வச்சு அழுத்துனீங்கன்னு வச்சுங்களேன், அது கொஞ்சம் நேரம் அப்படியே காஞ்சதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா நல்ல தகடு மாதிரி வந்துடும். பைப் பெண்டெல்லாம் இல்லாமல் நேராக வந்துடும். இப்போ அதை எடுத்துக்கிட்டு இப்போ அந்த 2 இன்ச்சு பீஸ் நறுக்கணும்ல, அந்த பீஸ் எடுத்து சென்டராக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஒரு ஒட்டில். இப்போ உள்ளே தான் மார்க் பண்ணுறோம். நல்லா பார்த்துக்கோங்க, உள்ளே மார்க் பண்ணுறோம். அந்த இது பண்ணதில் உள்ளே மார்க் பண்ணுறோம். நல்லா பார்த்துக்கோங்க, இதான் மெயின். இதே மாதிரி 2 மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 தேவை. இதே மாதிரி உள்ளே வச்சு மார்க் பண்ணுறதுல 2 தேவை நமக்கு. நான் மார்க் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி 2 மார்க் பண்ணிட்டு வெட்டி எடுத்துக்கோங்க.
மார்க் பண்ணிட்டு வெட்டி எடுத்துகிட்டு அந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மார்க் பண்ணுறத விட கொஞ்சம் உள்ளே வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ண அளவுக்கு தேய்க்க வேணாம், அதோட கொஞ்சம் உள்ளே வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எப்படின்னா நம்ம அந்த இதான் சுத்தப்போகுது, தண்ணி தள்ளுறது இதான். இந்த 2 இன்ச் பைப் இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே ஃப்ரீயாக இருக்கணும், டச் ஆகக்கூடாது. அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அந்த 2யும் அந்த உள்ளே வச்சு மார்க் பண்ணோம்னா அது 2யும் ஃப்ரீயாக உள்ளே இருக்க போகிற மாதிரிக்கே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து உள்ளே வச்சாச்சு. இப்போ வந்து வெளியில் வைக்கணும். இப்போ நல்லா பார்த்துங்க, ஃபஸ்ட்டு உள்ளே வச்சோம், அடுத்து வந்து வெளியில் வைக்கிறோம். பார்த்துங்க, இதையும் நல்லா பார்த்துக்குங்க. வெளியில் வச்சு மார்க் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வச்சோம், அடுத்து வெளியில் வைக்கிறோம். அதான் நல்லா பார்த்துங்க, இன்னொரு தடவை வேணுமா பார்த்துங்க. அதையும் வெட்டி எடுத்துக்கோங்க. வெளியில் வச்சோம் பார்த்திங்களா, அதையும் வெளியில் வச்சுட்டையும் வெட்டி எடுத்துக்கிட்டு, அது எதுக்குன்னா சொல்கிறேன் பாருங்கள், மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வச்சு 2 வெட்டி எடுத்துக்கோங்க. உள்ளே போகிற மாதிரிக்க அதில் இடிக்கக்கூடாது, உள்ளே அப்படி ஃப்ரீயாக போகணும், அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து இன்னொன்று வெளியில் வச்சு சொன்னேன்ல, வெளியில் வச்சு வெட்டணும்னு, அதை எடுத்து அந்த கப்ளிங் அடித்தோம் பார்த்தீங்களா, அது உள்ளே போகணும். அதுக்காண்டி தான் அது வெளியில் வச்சு எடுத்தது. கப்ளிங் அடித்ததில் உள்ளே டைட்டாக போகிற மாதிரி எடுத்துக்கோங்க, நறுக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படி உங்களுக்கு ரவுண்டாக வரல அப்படின்னா மண்ணில் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த சிமெண்ட் தரை இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு தேய்ச்சி எடுத்திங்கன்னா வந்துடும். அடுத்து இந்த 1/4 இன்ச் பைப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 6 இன்ச் வச்சா போதும். சின்ன சைஸ் 2 வெட்டியிருப்போம், பெரிய சைஸ் 1 வெட்டியிருப்போம். அந்த பெரிய சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதான் கப்ளிங்கில் போகிறது. கரெக்டாக அந்த கப்ளிங்கில் வந்து டைட்டாக போகணும், அப்போ தான் தண்ணி வெளியில் வராது. நீங்கள் மார்க் பண்ணிங்களா, அதை மார்க் பண்ண அளவுக்கு சிமெண்ட் தரையில் போட்டு தேய்ச்சி எடுத்திங்கனாவே அந்தளவுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அதை சென்டராக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்கள். வீடியோவில் உங்களுக்கு வேகமாக பண்ணுற மாதிரி தெரியும், ஆனால் பொறுமையாக நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பைப் எடுத்து சென்டராக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது எதில் ஓட்ட போகிறதுன்னா, அயன் இருக்குது பார்த்தீங்களா, அயனை வச்சு ஓட்ட போட்டிங்க. மார்க் பண்ணதுலேருந்து உள்ளே அயனை வச்சு எடுத்துக்கோங்க. அந்த மார்க் கோட்லேயே பண்ணாமல், அப்புறம் கத்தியை வச்சு வெட்டினீங்கன்னா அந்த கோட் அளவுக்கு வந்துடும் கரெக்டாக. இது பண்ணும்போது ஃபோனில் சார்ஜ் இல்லை, நான் இது எப்படி பண்ணேன்னு சொல்லிடுறேன். ஆசா பிளேடு எடுத்து இந்த மாதிரி 4 சைடும் வெட்டிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு நெவம் வச்சு காமிக்கிற பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டிட்டு அதை நெருப்பில் வாட்டிக்கோங்க. நெருப்பில் வாட்டிட்டு இந்த மாதிரி தரையில் அழுத்தினீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வெட்டி இருக்கிறது வந்து வெளி சைடு நீட்டிக்கிட்டு வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அது மட்டமாக இருக்காது. அப்போ நீங்கள் எல்லாமே சிமெண்ட் தரையில் போட்டு தேய்ச்சிங்க, கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி தரையில் போட்டு தேய்ச்சிட்டிங்கனாவே மட்டமாக வந்துடும். அது உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரிக்க உள் சைடு வந்து மண் போட வேணாம், சும்மா ஒட்டிக்கோங்க. வெளி சைடு வந்து ஒட்டிட்டு மண் போட்டுக்கோங்க. மண் போட்டிங்கனாவே அது ஒன்றும் ஆகாது, அப்படியே இருக்கும். பாருங்கள், நான் ஒட்டும்போது காமிக்கிறேன், அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அதை இந்த மாதிரி டைட்டாக போகணும், அப்போ தான் தண்ணி வெளில வராது. இந்த மாதிரி எது ஒட்டுறதுனாலும் இந்த மாதிரி ஒட்டிட்டு நான் சொல்லுவேன், அது எதுக்கு மட்டும் மண் போட்டுக்கோங்க. இது வந்து வெளி சைடு, ஓகேவா, உள் சைடு இல்லை, வெளி சைடு, நல்லா பார்த்துங்க, வெளி சைடு. இந்த மாதிரி ஒட்டிட்டு மண் போட்டுக்கோங்க. மண் போட்டாவே அது ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும். ஏதாவது நான் வேகமாக சொல்கிறேன், உங்களுக்கு புரியலைன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஒட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டிட்டு சுற்றி வர மண் போட்டுக்கோங்க, சரிங்களா. இந்த மாதிரிக்கா. அடுத்து இந்த சின்ன பீஸ் 2 வெட்டணும்ல, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து சின்னதாக சென்டர் கனெக்ட் பண்ணுங்க. முக்கியமானது சென்டராக வச்சு இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா, அந்த மிக்ஸி ஜார்லேருந்து கழட்டியிருப்பீங்களா, அதில் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கும் சின்னதாக. அப்போ தான் அது சுற்றும் போது இங்கிட்டு சுத்தாமல் ஆடாமல் இருக்கும் அப்படியே, சரிங்களா. அதுக்காண்டி தான் உள்ளது. அது கரெக்டாக அது போகிற அளவுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. சின்ன கத்தி ஏதாவது எடுத்துங்க, நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். அந்த கத்தி எடுத்துகிட்டு அந்த பாருங்கள் ஆடக்கூடாது, அந்த அளவுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. அந்த கையில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஒரு கத்தி, இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டு கரெக்டாக அதை தனியாக வச்சுக்கோங்க. இந்த கத்தி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கத்தியில் தான் வெட்டி எடுத்தேன். இந்த மாதிரி சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து இன்னொரு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி 2 பீஸ் செஞ்சோம்ல, அதில் இன்னொரு பீஸ் எடுத்துங்க. அந்த பீஸை எடுத்து 3/4 இன்ச் பைப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பைப் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை சென்டராக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. வெளி சைடில் மார்க் பண்ணிவிட்டு அந்த உள்ள ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு வெட்டி எடுத்துக்கணும். எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள், நல்லா பாருங்கள், புரியும். இந்த மாதிரி வெளி சைடு மார்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வெளி சைடு மார்க் பண்ணிவிட்டு வெளி சைடு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பைப்போட உள் சைடு அந்த தண்ணி வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வெட்டினா போதும், சரிங்களா. வெளி சைடு மார்க் பண்ணிட்டு அந்த பைப்போட உள் சைடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரவுண்ட் அளவுக்கு வெளி சைடு மார்க் பண்ணியிருப்போம். உள் சைடு தான் நம்ம வெட்டி எடுக்க போகிறோம். இப்போ அதில் அந்த அளவுக்கு வெட்டி எடுக்கணும். நான் மார்க் பண்ணுற பாருங்க, அந்த மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி, ஓகேவா. இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. வெளி சைடு மார்க் பண்ணிட்டு உள் சைடு தான் அந்த பைப்போட உள்ள தண்ணி வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க, ஓகேவா. பார்த்தா புரியும். இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க.
அப்புறம் இது ரெண்டையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. அப்புறம் 2 இன்ச் பைப் எடுத்து ஒரு சைடு மட்டமாக வெட்டிக்கோங்க. அடுத்து இந்த வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அளவு, இது என்ன அளவுனா 1 இன்ச்சுக்கு அந்த 3/4ன்னு சொல்லுவோம்ல அந்த அளவு தான் இது. நல்லா பாருங்கள், டேப் பாருங்கள் தெரியும். அந்த அளவு வெட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரிக்க வெட்டிட்டு உங்களுக்கு மட்டமாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தரையில் போட்டு தேய்ச்சிக்கோங்க. என்கிட்ட மிஷின்லாம் இல்லை, நான் கையில் தான் தேய்ச்சிட்ருப்பேன். கையில் தான் எல்லாம் பண்ணுது. இந்த மாதிரி தரையில் போட்டு தேய்ச்சி எடுத்திங்கன்னா மட்டமாக வந்துடும். இப்போ டேப் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த அளவு என்னென்னு. 1 இன்ச்சுக்கு அந்த 3/4ன்னு சொல்லுவோம்ல அந்த அளவு டேப்பில் பாருங்கள், நல்லா புரியும். அந்த 3/4 ஓகேவா, அந்த அளவு போதும். அதை வெட்டி 3/4க்கு 3/4 போதும். இதை வெட்டி எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னா இன்னொரு டைம் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இல்லாட்டி நான் பண்ணுறதை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமாக இது மாதிரி சொல்கிறது, வேகமாக சொல்லிகிட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு புரியுதான்னு தெரில. புரியலைன்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேவா. நீங்கள் அந்த வீடியோ செகண்ட் ஓடிட்டுருக்கணும், அதை சொல்லிவிட்டு கேளுங்க. அந்த இடத்துல நான் என்னென்னு தெளிவாக மெசேஜ் பண்ணுறேன் ஓகேவா. ரொம்ப ஈஸி. ஆனால் உங்களுக்கு கஷ்டம் மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸி தான். இப்போ அதை வெட்டி எடுத்துகிட்டு அந்த மிக்சியில் உள்ளது போகிற மாதிரி வெட்டினோம் பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு அதை சுற்றி ஒரு சின்ன ரவுண்டு போட்டுங்க. இது அளவுலாம் இல்லை, சும்மா ஒரு சின்ன அதில் படாமல் இருந்தால் போதும். ஒரு ரவுண்டு போட்டு எடுத்துக்கோங்க. அதில் பட வேணாம், அதில் படாமல் அதில் ஒரு போல்ட்டு ஒரு நட்டு ஒன்று போட போகிறோம். அதனால அதில் படாமல் இருக்கிறதுக்காண்டி ரவுண்டு போட்டு வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் அது அளவுலாம் இல்லை. இப்போ அந்த 2 இன்ச் பைப் எடுத்து வெட்டினோம் பார்த்தீங்களா, அந்த 3/4 இன்ச்சு அதை எடுத்து இந்த வைக்கிறேன் பாருங்கள். அந்த சின்ன ஒரு கோடு ரவுண்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வச்சுட்டு ஒரு தலை வந்து அதில் வச்சுட்டு இன்னொரு இது வந்து அந்த வெட்டினோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு இந்த மார்க் பண்ணுவோம் பாருங்கள், நல்லா பார்த்துங்க. அதில் இருந்துட்டு இங்கே அந்த வெளி சைடு வெளியில் வந்துடக்கூடாது, அதில் மார்க் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணி வெட்டிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 6 பீஸ் வெட்டி எடுத்துக்கிட்டு நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும் வச்சிங்கன்னா. இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு இப்போ தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க சரிங்களா. எல்லாமே அப்படி தான் ஒட்டிட்டு மண் போட்டு ஒட்டிக்கோங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. இது எதுவுமே ஆகாது. மிக்ஸி தான் போகும் தவிர இது ஒன்றுமே ஆகாது. மண் போட்டிட்டிங்கன்னா எடுத்துக்கிட்டுலாம் வராது, உடஞ்சிக்கிட்டுலாம் வராது. பார்த்துங்க, அது வெளியில் வந்துடக்கூடாது, கரெக்டாக உள்ளே தான் இருக்கணும். கை வச்சு காமிச்சிருப்பேன் பாருங்கள். இதே மாதிரி அந்த 6 இதுவும் ஒட்டிக்கோங்க, ஒன்று ஒன்றா வச்சு ஒட்டினா இப்படி தான் இருக்கும். பார்த்துக்கங்க, அந்த ரவுண்டு போட்டதுக்குள்ளே வச்சு வெட்டியிருக்கேன்னா வெளியில் வரலையா, இப்படி தான் வெட்டி எடுத்துக்கணும் நீங்கள். அப்புறம் இன்னொரு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன 2 வெட்டினோம்ல, அது எடுத்து இந்த மாதிரி சென்டராக வச்சுக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அவசரப்பட வேணாம். இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கங்க, எந்த சைடு வெளில வந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்கங்க. நீங்களே பார்த்துக்கங்க. பார்த்துட்டு அந்த கையை வச்சு பார்த்துங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த நான் ஒட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மண் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் முக்கியம் வந்து மண் போட்டுக்கோங்க. நான் சொல்கிற இடத்துல மண் போட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டு மண் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும். அடுத்து இந்த வெட்டின பார்த்தீங்களா 3/4 இன்ச் பைப்பு, அந்த பைப் எடுத்து ஒரு சைடு இப்படி வெட்டிக்கோங்க. அது ஏன்னா இந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கரெக்டாக அந்த மாதிரி வெட்டினீங்கன்னா கரெக்டாக உட்காந்துரும். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்து வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி வெட்டி பைப்பில் உட்கார மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 2 இன்ச் வெட்டி எடுத்து பார்த்தீங்களா, இந்த 2 இன்ச் பைப்பு அதில் சென்டராக வச்சு இந்த 3/4 இன்ச் பைப்பை சென்டராக வச்சு அப்படியே ரவுண்ட் போட்டுக்கோங்க. அந்த பைப்பு உட்காந்த அளவுக்கு அப்படியே மார்க் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஒழுங்காக தெரியுதான்னு தெரில. இந்த மாதிரி இந்த இடத்த வெட்டி எடுத்துக்கோங்க, அந்த பைப்பு உட்கார இடத்துல எடுத்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். வெட்டிட்டிங்கன்னா இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஓகேவா, இந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒட்டிட்டு மண் போட்டு ஒட்டிக்கோங்க ஓகேவா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அதில். அப்புறம் அந்த போல்ட்டு போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வச்சு அது சென்டராக இருக்கணும். நீங்கள் செய்ய போகிறதுல அது கரெக்டாக எந்த மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டாலும் கரெக்டாக சென்டராக வச்சுக்கோங்க. சென்டராக வச்சு ஒட்டிக்கோங்க. எப்படின்னா நம்ம அந்த வெளியிலையும் உள்ளேயும் மண் போட்டு, நான் அப்படி மண் போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா நிறையா மண், அந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டினா இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மிக்ஸி கீழே இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து அதில் அந்த வாசர் இருக்குது பார்த்தீங்களா, அதிலே வாசல்லாம் இருக்கும். நீங்கள் வாசல்லாம் வாங்கணும், அதுலேயே வாசர் இருக்கும். கீழே ஒரு வாசர் இருக்கும் ஓகே. அந்த வாசரை கீழே போட்டுக்கிட்டு இன்னொரு வாசர் மேலே உள்ளதில் மேலே ஒரு வாசர் எடுத்து மேலே போட்டுக்கோங்க அப்படியே ஓகேவா. அந்த பண்ணுற மாதிரி பார்த்துங்க. கீழே ஒரு வாசர் மேலே ஒரு வாசர் போட்டுக்கோங்க. டைட்டாக சுற்றி பார்க்கும்போது கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த தண்ணி தள்ளுறது செஞ்சோம் பார்த்தீங்களா, இதுக்காண்டி தான் அந்த காடி மாதிரி வெட்டினது. அதில் உட்காரும் போது எங்கிட்ட ஆடக்கூடாது, அதுக்காண்டி தான் அது வெட்டினது.
இப்போது இதில் ஒரு போல்ட் வரும். இது எதில் உள்ள போல்ட்னா அந்த மிக்சி ஸ்டாரில் உள்ளக்க இந்த பிளேட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிளேடை வச்சு டைட் பண்ணியிருப்பாங்க ஒரு போல்ட். அந்த போல்ட் எடுத்து சென்டர் அந்த மாதிரி ஆசை பிளேட் வச்சு வெட்டி எடுத்துக்கோங்க, ஸ்க்ரூ ட்ரைவர் போடுற மாதிரிக்க. அந்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு, அதனால் இதில் ஆட் பண்ண முடியல. ஓகேவா, தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் போடுற மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டு ஆப்போசிட் சைடில் சுற்றணும். நம்ம எப்போதும் டைட் வைக்கிற சைடு சுற்றினீங்கன்னா லூஸாக தான் ஆகும். அப்படியே கழட்டுற சைடு சுற்றினீங்கன்னா டைட் ஆயிரும். அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு அது மாட்டும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் வெட்டும் போது கரெக்டாக வெட்டியிருந்தீங்கன்னா, ரவுண்டாக வெட்டியிருந்தீங்கன்னா எந்த சைடுமே இடிக்காது. ஓகேவா. அடுத்து இன்னொன்று, இந்த தண்ணி வர்றதுக்கான இன்லெட் ஒன்று செஞ்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து இந்த மாதிரி சென்டராக வச்சு நான் இங்கே வைக்கும்போது கரெக்டாக அந்த மேலே சென்டராக வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா, சென்டராக வர மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கும். அது மாட்டினீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒட்டுறதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி சுற்றி பார்த்துக்கோங்க, இந்த சைடு இடிக்குதா ஃப்ரீயாக சுற்றுதா அப்படின்னு சுற்றி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஒட்டிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒட்டிட்டு மண் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒட்டிட்டு எல்லாம் ஒட்டிட்டு மண் போட்டுக்கோங்க. கீழே மேலே அந்த சைடு எல்லாத்துலேயும் இந்த மாதிரி மண் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ சுற்றி பாருங்கள், ஃப்ரீயாக சுற்றும். ஓகேவா, அவ்வளோதான். இதோட வேலை முடிஞ்சு. இது மாட்டும் போது பைப்பில் டேப் அடிச்சுக்கோங்க, அப்போ தான் ஏற வெளில விடாது. அப்புறம் எப்போதும் போல தான் மிக்சி ஸ்டார் எப்படி மாட்டுவீங்களோ அதே மாதிரி மாட்டிக்கோங்க, அவ்வளோதான்.